முதல்ல என்கிட்ட வாய் திறந்து எனக்கு இது வேணும்னு சொல்லியிருக்க. என் தலையை அடமானம் வச்சாவது அதை மீட்டு தர்றேன். அத்தை சந்தோஷமா பேரவணிக்கு போவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாத, அது ஏன் பொறுப்பு. மகா, இப்பவே அதுக்கான வேலையை நான் செய்யறேன். பத்மா மகா. பாண்டி, அம்மா, மகாட்ட எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏமா? ஏன்டா இப்படி கேட்குற? மகா பற்றி தான் உனக்கு தெரியுமில்ல. அவ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவா, எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது. அம்மா, நீ சொல்ற மகா இப்ப இல்லம்மா. அவ என்ன வேணாம்னு சொல்லியிருக்கா. ஆனா வயிற்றுல சுமக்கிற குழந்தைய வேணாம்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தை தாம்மா அவளை மாத்திருக்கு. நீ சொல்றது வாசகமான பேச்சு தான். அடங்காத பொம்பளைய கூட ஒரு அம்மாவை போறத நினைச்சா அடங்கிதான் இருப்பாளுக. இருந்தாலும் என் மனசுல பட்டது சொன்னேன். அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நானும் மகாவும் எங்க குழந்தையோட நம்ம வீட்டுல சந்தோஷமா இருப்போம். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. மிஸ்டர் சொக்கலிங்கம், யூ ஆர் ஆல் ரைட். இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர். ஆமாமா, அவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் எழுதி கொடுக்குற மாத்திரை மருந்த கரெக்டா கொடுங்க, அது போதும். எல்லாம் நார்மலா இருக்கு. மிஸ்டர் சொக்கலிங்கம், இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கொஞ்ச நாளைக்கு நாதஸ்வரம் வாசிக்க கூடாது. நான் எழுதி கொடுத்துருக்க மாத்திரையை சரியா கொடுங்க. நாளைக்கு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரியா? ரொம்ப நன்றி டாக்டர். இங்க பாருங்கம்மா, இன்னொரு விஷயம். உங்க பையன் கோபியை பத்தி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. கோபியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்து மேல பாசமும் அக்கறையும் உள்ள பையன். அந்த பொண்ணு மகா விஷயத்துல ரொம்ப நிதானமா நடந்துகிட்டான். அப்படி நிதானம் உள்ள பையன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கானா, அதுல ஏதோ விஷயம் இல்லாம இருக்காதுமா. கோபியை கூப்பிட்டு பேசுங்கம்மா. எல்லாத்துக்கும் மேல இந்த காலத்துல லவ் மேரேஜ் எல்லாம் பெரிய விஷயமே இல்லம்மா. உங்க பையன் கிட்ட பேசுங்க. டாக்டர், அவனை பத்தி முழுசா அவங்களுக்கு தெரியாது. அவன் நினைச்சதை முடிக்க எதை வேணா பண்ணுவான். ஏன் டாக்டர், தெரியாம தான் கேக்குறேன். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம், எந்த யோசனையும் இல்லாம ஒரு பொண்ணை எழுத்து வந்திருக்கானா அவன் ஒரு மனுஷனா டாக்டர்? அவன் மனுஷனா? அவனை போய் குடும்பத்து மேல அக்கறை உள்ள ஆளுன்னு சொல்றீங்க? அயோக்கிய ராஸ்க. அவன் பேரை கட்டாலும் எனக்கு கொதிக்குது டாக்டர். இத பாருங்கம்மா, நமக்கு பிடிக்காத விஷயத்த யாராவது செஞ்சாங்கன்னா, அதுவும் பெத்த மகனே செஞ்சா அது துரோகமா தான் படும். ஆனா கோபியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். நல்ல யோசிங்கம்மா. இப்படியே நல்ல மாதிரி நடிச்சு எல்லாத்தையும் ஒருத்தர் விட மயக்கி வச்சிருக்கானே. இங்க பாருங்க, அந்த அயோக்கியனை பத்தி கவலையை விடுங்க. நமக்கு வாச்சது அவ்வளவுதான். தலை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு பெத்தோம், அது ஊரை விட்டு ஓடி போயிருச்சு. இந்த இன்னொன்னு எழுத்துட்டு போயிருச்சு. நம்ம தலையெழுத்து அவ்வளவுதாங்க. ஆனா இவ்வளவு கெட்டதுலயும் ஒரே ஒரு நல்லது நடந்திருக்குங்க. நம்ம பாண்டிய மகா ஏத்துக்கிட்டா. மகா இப்ப கர்ப்பமா இருக்காங்க. அடேப்பா, அன்னைக்கு உங்க புஷ்பா புருஷன் பண்ண ரகல இருக்கே, வானத்துக்கு பூமிக்குள்ள ஆயு உயின்னு குதிச்சாரு. இது ஏன் வீடு, நான் இனிமே இங்கதான் இருப்பேன்னு மகா சொன்ன உடனே மூஞ்சி செத்து போச்சுல்ல. அதுக்கும் 4 பேச்சு பேசிட்டு தான் போனாரு. ஆனா மகா மனசுக்கு அவன் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு பணத்துக்கு நாங்களாம் என்ன பண்றோம் தவிச்சிட்டு இருந்தப்போ சட்டுன்னு எதையுமே யோசிக்காம கழுத்துல உள்ள நகையை கழட்டி கொடுத்துட்டா. ஆனா நம்ம விட்டு நன்றி கெட்டவே மகாவியை கைவிட்டு மனிதாவியை கைவிட்டு அவளை போய் கட்டிட்டு வந்திருக்கானே. அம்மா, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதம்மா. கொஞ்சம் யோசி. என்ன விஷயம்? எதை யோசிக்க சொல்ற? இல்லம்மா, மகா நான் பாண்டிய மன்னிக்கவே மாட்டேன், அவன் தான் என் ஜென்ம விரோதின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா மகா இப்ப பாண்டிய ஏத்துக்கிட்டா. நம்ம ஏன் கோபி அண்ணன எடு சருப்ப. என்னடி நைஸா பேச்ச போட்டு பாக்குறியா? அவன் உனக்கு போன் பண்ணானா? இல்லம்மா, அண்ணன் அண்ணன் ஒண்ணுகிட்டு இனிமே இந்த பேச்சுக்கு இங்க இடம் இல்ல. மலை மாதிரி இருந்தாருடி உங்க அப்பா, ஒரே நாள்ல படுக்க வச்சுட்டானே. எதுக்கு? எல்லாம் அந்த மலரால தானே. சத்தியமா சொல்றேன்டி, அந்த மலர் விலகவே மாட்டா. அடிச்சான் பாரு அண்ணன், அவன் கையில கட்டுதான் முளைக்கும். அவன் நாசமா தான் போவான். என்னடி என்னமோ அசால்ட்டா மன்னிச்சிருக்குன்னு சொல்ற? எதுக்கு? நல்லா இருக்க குடும்பம் செஞ்சு போறதுக்கா? அன்னைக்கு உங்க சித்தப்பா என்னடி சொன்னாரு? அவன் என் மகனே இல்ல,
என் இளவு கூட வரக்கூடாதுன்னு சொன்னார்ல, ஆனா இவர் எதுக்கு வரா? இவருக்கு தெரியாது என்ன இருக்கு? அவன் வந்தானா அழுது போயிருடே, குடும்பமே ரெண்டா போயிரும். டேய் மூர்த்தி, எங்கடா போயிட்டு வர? இவ்வளவு லேட்டா வர்ற? வேலை விஷயமா விசாரிக்க ஆஃபீஸ் போயிட்டு வரோமா? என்னடாச்சு? அப்பா நான் நாளைக்கே திருச்சிக்கு போனப்பா. வேலையில் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அதுவும் நாளைக்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்கப்பா. ரொம்ப சந்தோஷம்டா. நாளைக்கே வேலை ஜாயின் பண்ணு சொல்றேன். அங்க தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? இல்லப்பா, வேலை விஷயமா விசாரிக்க போனப்பா 2-3 மேன்ஷன் பார்த்து வச்சிருக்கேன். போய் தான்ப்பா தேடணும். சரி, நீ போய் வேலையில் சேர்ந்ததும் ஆபீஸ்ல விவரத்தை சொல்லி வீட்டை பார்க்க பாரு. உனக்கு மேன்ஸ் எல்லாம் ஒத்து வராது. நீ முன்ன மாதிரி தனியாள் கிடையாது, இப்ப குடும்பஸ்தான். வீட்டை பார்த்து காமு எவ்வளவு சீக்கிரம் கூட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போ. சரிப்பா. ஆமாடா, தனி வீடு பார்த்து தனி கொடுத்துன போக போற. அப்படியே உன் பொண்டாட்டி சொல்றத கேட்டு பெத்தவளை மறந்துடாத. அடிக்கடி வந்து பாரு. ஆமாடா மூர்த்தி, உங்க அம்மா புத்தி சொல்றத மட்டும் கேளு. உன் பொண்டாட்டி சொல்றதை எதுவும் கேட்காத. ஆனா நான் மட்டும் இங்க நின்னா நிமிந்தா என் பொண்டாட்டி சொல்றத அதான்டா, உங்க அம்மா சொல்றத மட்டும் கேட்கணும். காமு, உங்க அத்தை சொல்றத கேட்டுக்கோ. நீ உங்க அத்தை மாதிரியே புருஷ சொல்றத கேட்காத. யார் எதை சொன்னாலும் தூக்கலாவே பேசு. கூடிய சீக்கிரம் குடும்பம் தறியை பிச்சுட்டு முன்னுக்கு வந்துடும். யார் டிவா புள்ள வெளியூர் போறான், 4 நல்ல வார்த்தைகளை உடம்ப பாத்துக்க, அங்க இங்க அலையாத அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு யார் பேச்ச கேட்காத என் பேச்ச மட்டும் கேளுன்னு சொல்லி இப்போ ஊதி அனுப்புறியா? அவன் வேலை பார்க்க போறானா இல்ல உன் பேச்ச கேட்க போறானா? என்னப்பா அண்ணன் ஊருக்கு போறேன்னு சொல்லுது, இதுக்கு ஒரு சண்டையா? எங்க உங்க அம்மா வாய வச்சா அந்த ராம கூட பொண்டாட்டியை எட்டி குடும்ப பிடிப்பான். இங்க வர நம்ம குடும்பத்திலேயே ஆபீஸ்ல நீதான் வேலை பார்க்க போற, நல்லா வரணும். கண்டிப்பாப்பா. அம்மா வனிதா, உங்க அண்ணன் வேலை சேர்ந்ததும் அங்கே வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். வீடு பார்த்ததும் நீ அவங்க கூட போய் தங்கிக்கணும். சரிப்பா, அம்மாவையும் கொஞ்ச நாள் அங்க கூட்டு போலாம்ப்பா. இல்லம்மா, மூர்த்தி போறதுனால கடையில ஒரு ஆள் குறையுது. அதான் அவங்க அம்மாவை கத்திரிக்காய் மூட்டை தூக்க வைக்கலாம்னு பாக்குறேன். கத்திரிக்காய் மூட்டையா? என்னப்பா சொல்றீங்க? என்னம்மா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லப்பா, ஒரு கத்திரிக்காயே கத்திரிக்காய் மூட்டை தூக்குமா? ஏய் என்னடி அப்பனும் மகளும் ஒன்னா சேர்ந்து நக்கலா பண்றீங்க? எனக்கு என்னடி, என் புருஷன் கடையில போய் வேலை பார்ப்பேன், கத்திரிக்காய் மூட்டையும் தூக்குவேன், புளி மூட்டையும் தூக்குவேன். உனக்கு என்ன வந்தது? இதாம்மா உங்க அம்மா கிட்ட எனக்கு பிடிச்சது. கழுத வேலை செய்யறதுக்கு மட்டும் அஞ்சவே மாட்டா. காமு வந்து சாப்பாடு எடுத்து வை. என்னங்க? சொல்லு. என்னங்க, முதல் முறையா வேலை விஷயமா வெளியூர் போறீங்க. நாமளும் அங்கேயே தான் போய் இருக்க போறோம். விஷயத்த சொல்லு. இல்ல, இந்த விஷயத்த எங்க வீட்ல சொல்லணுங்க. அத நீங்களே சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா காமு, 100க்கு 100 கரெக்ட். மருமக மாமா கிட்ட போயிட்டு, மாமா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, வெளியூர்ல வேலை, உங்க பொண்ணையும் கூட கூட்டிட்டு போறேன், நல்ல சம்பளம், உங்க பொண்ணை கண்கலங்காம வச்சு பாத்துப்பேன்னு சொன்னா அவர் சந்தோஷப்படுவார்ல? அதான் முறையும். ஆனா என்ன பண்றது, நான் மாப்பிள்ளைய நடந்த அளவுக்கு உன் குடும்பம் முறையா நடந்துக்கலையே. இங்க பார், உள்ள சொன்னா உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். பரவாயில்ல, சொல்றேன், உண்மையை சொல்றேன். அந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கவே எனக்கு அவமானமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. நீ பொம்பளை அழுதுற, நாமள அசிங்கப்பட தான் முடியும். இங்க பார், என் தங்கச்சி விஷயமா உங்க வீட்டாளுங்க நடந்துகிட்ட விதம். உன் தங்கச்சி பரமு, ச்சே, அவ பேரை சொல்லவே எனக்கு அவளோட நடவடிக்கை எல்லாத்துக்கும் மேல என் தம்பிய அவளுக்கு சிக்க வைக்கிற இந்த கல்யாண பேச்சு, அதுக்கு உன்னோட சப்போர்ட். இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இப்ப இந்த பேச்சை நான் எடுக்கல, நீ தான் எடுத்த. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் காமு, நீ நினைக்கிற மாதிரி மாமா வீடு முறை இதெல்லாம் நடக்கணும். நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா நான் மனசு மாறணும். இங்க பார், நான் மனசு மாறணும்னா பரமு ரமேஷ் கல்யாணம் நிக்கணும். தலை குனிஞ்சிக்கோ. உன் குடும்பத்தை பத்தி பேசினாலே தலை குனிஞ்சிக்கோ. அதே மாதிரி இந்த குடும்பத்தையும் சேர்த்து தலை குனிய வச்சிடாதமா. அது நடக்கூடாதுன்னா நான் சொல்றபடி செய். டாக்டர் எதையும் மறைக்க கூடாது மகா, எல்லாத்தையும் விவரமா சொல்லிடணும். ஏதாவது பெயின் இருக்கா, சோறு வருதுன்னு இருக்கான்னு எல்லாம் தெளிவா சொல்லிடணும். ஏன்னா நமக்கு இது முத குழந்தை, நாம தான் ரொம்ப கவனமா இருக்கணும் மகா. சரி,
எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட விவரமா சொல்லிடுறேன். இந்தங்கம்மா வாங்க. நீங்க உள்ள வாங்க. சரிங்க. வாங்க, வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? டாக்டர், குழந்தை விஷயமா டெஸ்ட் பண்ணலான்னு. கொடுங்க. வேற டெஸ்ட் எதுவும் எடுக்கலையா? இல்ல டாக்டர், யூரின் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணாங்க. அதான் உங்களை பார்த்துட்டு. உள்ள வாங்க, உங்களை கொஞ்சம் செக்அப் பண்ணணும். பாண்டி, நான் வெளியே நிக்கிறேன் மகா. பேபி நல்ல ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லா டெஸ்டும் பண்ணணும். பிளட் டெஸ்ட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். டாக்டர், என்னம்மா சொல்லுங்க. எனக்கு இந்த குழந்தை டாக்டர், எங்களுக்கு இந்த குழந்தை வேணான்னு தான் இங்க வந்தோம். ஆமா டாக்டர், என் வீட்டுக்காருக்கு இப்ப நமக்கு இந்த குழந்தை தேவையான்னு. என்னம்மா சொல்ற? வீட்ல பெரியவங்க யாரையும் கூட்டிட்டு வரலையா? இல்ல டாக்டர், நானும் அவரும் சேர்ந்து பேசிதான் இந்த முடிவெடுத்தோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து முடிவெடுக்க உங்களுக்கு உரிமை இருக்குதான். ஆனாலும் இந்த மாதிரி இல்ல டாக்டர், அவரு ரொம்ப சங்கடப்படுறாரு. ஒரு உயிரை வேண்டான்னு சொல்றது தப்புமா. உனக்கு இது முதல் குழந்தை வேற. உங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்தியா? ஒரு குழந்தை இல்ல டாக்டர், 10 குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை. ஆனா எங்க சூழ்நிலை, எங்களுக்கு இப்பதான் டாக்டர் கல்யாணம் ஆச்சு. லவ் மேரேஜ் மாதிரி தான். நானும் அவரும் விரும்பி தான் கட்டிக்கிட்டோம். பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தான் எங்க கல்யாணமே நடந்துச்சு. தாலி கட்டிட்டு வந்து நின்னதுனால எங்க பெற்றவங்கனால எதுவும் செய்ய முடியல. அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப வீட்டுல என்னம்மா சொல்றாங்க? டாக்டர், இது வரைக்கும் அவருக்கு நல்ல வேலைன்னு ஒண்ணு கூட மேல. இவரும் தேடாத இடமே இல்ல. அங்கெங்கேன்னு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நானும் எவ்வளவோ சொன்னேன், குழந்தைய பெத்துக்கலாம், வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும்னு சொன்னேன். ஆனா அவருக்கு காம்ப்ளெக்ஸ் அதிகம் டாக்டர். தாழ்வு மனப்பான்மையாவே பேசுறாரு. நாமளே அப்பா அம்மா வீட்டுல சாப்பிடுறோம், அதுவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்ப நம்ம பிள்ளையும் சாப்பிடணுமா? என்ன பேசுவாங்கன்னு கேக்குறாரு. நம்ம அவசரப்பட்டோமோன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. டாக்டர், எனக்கு இந்த குழந்தை மேல எவ்வளவோ ஆசை இருந்தோம். தினம் தினம் அவர் இது விஷயமா கூனி குறுகி நிக்கிறத பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்கு. இதை உங்ககிட்ட சொல்லும்போது கூட அவர் என் பக்கத்துல நிக்க கூடாதுன்னு அவர் தான் சொன்னாரு. அதான் நான் அவர் வெளியில நிக்க சொன்னேன். டாக்டர், அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு. எனக்காக அவர் எவ்வளவோ அவமானங்களை தாங்கியிருக்காரு. இப்ப இந்த குழந்தை மூலியமா அவருக்கு இன்னமும் அவமானம் தான். வேலை வெட்டி இல்லாதவனுக்கு குழந்தை ஒரு கேடான்னு யாராவது பேசிடுவாங்களோன்னு நினைக்கிறாரு. வேணும்னா நான் அவரை கூப்பிடுறேன், நீங்க பேசுறீங்களா? இல்லம்மா, எனக்கு நல்லா புரியுது. ஏற்கனவே மன வருத்தத்துல இருக்காரு. இதுல நான் வேற பேசணுமா? டாக்டர், குழந்தைய கலைச்சிருங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. கோடி கோடியா பணம் வச்சிருந்தும் கூட குழந்தை செல்வம் இல்லாம சிலர் ஏங்கி தவிக்கிறாங்க. உனக்கு குழந்தை உண்டாகி இருந்தும் அதே பணத்தினால யார குத்தம் சொல்றதுன்னே தெரியல. இந்தம்மா, இந்த மாத்திரைய வெறும் வயிற்றுல சாப்பிடணும். தொடர்ந்து 2 நாள் விடாம சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஸ்கேனுக்கு வா, நான் செக்அப் பண்ணிடுறேன். உன் ஹஸ்பண்டை கூப்பிடுமா, பேசிடுறேன். இல்ல டாக்டர், நானே பேசிக்கிறேன். இல்லம்மா, உன் ஹஸ்பண்டை வர சொல்லு, நான் பேசணும். பாண்டி, என்ன மகா, இல்ல செக்அப் பண்ணியாச்சா? டாக்டர் பேசணுமா? வாங்க தம்பி. ஒன்னும் பயப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, மனசுல எதையும் குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நல்ல வேலை கிடைக்கும், எல்லாம் நல்லபடியா முடியும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆரம்பத்துல கொஞ்சம் பெயின் இருக்கும்,
கவனமா பாத்துக்கோங்க. எந்த வேலையும் செய்யக்கூடாது. டாக்டர் என் மகாவை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன் டாக்டர். எல்லா வேலையும் நானே செஞ்சிடுறேன் டாக்டர். என் ஒய்ஃபை பூ மாதிரி பாத்துக்கோ டாக்டர். டாக்டர் நாங்க போலாமா? சரிம்மா, போயிட்டு வாமா. டாக்டர் ஃபீஸ் டாக்டர். பரவாயில்ல, பாத்துக்கலாம். சரிங்க டாக்டர். சரி தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர். சரி வாங்க. வரேன் டாக்டர். மகா டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை எப்படி இருக்கா? குழந்தை ஆரோக்கியமா இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லையா. உள்ள சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால காலையில வெறும் வயிற்றுல இந்த மாத்திரை போட சொல்லியிருக்காங்க. ஓகே இது புடி சீட்டு தான். மெடிக்கல் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே இரு. அண்ணே இதில் மாத்திரைலாம் கொடுங்கண்ணே. எவ்வளோண்ணே ஆகும்? 400 ஆகும். பரவாயில்ல எடுத்துட்டு வாண்ணே. சரிங்கண்ணே. மகா மாத்திரை வாங்கியாச்சு மகா. போலாமா? பாத்தியா மகா உள்ள டாக்டர் எவ்வளவு அக்கறையா பேசினாங்கன்னு. இல்ல பாண்டி, நான் டாக்டர் கிட்ட பேசினேன். நமக்கு குழந்தைங்கிறனால அவங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொன்ன பாண்டி, உன் வேலை விஷயத்த கூட. கவலைப்படாத மகா, கூடி சீக்கிரமே நான் வேலைக்கு போய் உன்னை மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்குவேன். நிச்சயமா மகா, பாத்துக்கிட்டே இரு. எல்லாமே நம்ம குழந்தை வந்த ராசி மகா. என் நகை விஷயமா? நீ கவலைப்படாத மகா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, என் தலையை அடமானம் வச்சாவது அந்த மீட்டு தருவேன். இப்ப வேலையை அதான் நான் பண்ண போறேன். வா மகா போலாம்.